Next you can see the fillet of radius 6 mm. So 12 mm diameter circle choose பண்ணி fillet பண்ணுங்க. அப்பதான் radius 6 வரும். Here also you can see these corners are filleted. You can use 3 mm radius because there was no dimension given here. So for 3 mm choose 6 mm diameter circle. I am choosing 6 mm diameter circle. Sorry, actually this one is 9 I think. Here is the 6 mm diameter circle. Then our next step is I am going to insert the bush here, part number 6, linear bush, which are shown here. Linear bush, the height is 20 and the diameter is also 20. So you know that this distance is 20, so this will perfectly match here. Now we have to draw only these two lines. The gap between these two lines is 12 mm. So from the center line we get 6 mm. So this distance was 6 mm. Next I am going to insert this part number 7 and 8. ஸோ இதையே வந்து 7 and 8 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து ஒன்லி திங் இஸ் இதில் போட்டிருக்க ஹோல் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் நம்பர் 7 பார்ட் நம்பர் 8 வந்து இதே ட்ராயிங் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ஹோல் மட்டும்தான். இந்த ஹோலோட டயாமீட்டர் வந்து 6.54 ஒன்று இருக்கும், 5.2 ஒன்று இருக்கும். அதனால தான் இதோட டயாமீட்டர் பின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டயாமீட்டர் பியில் இங்கே காமிச்சிருக்காங்க. 6.4 ஒன்று இருக்கும், அதே போல் 5.2 இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் சேம் தான், ஆனால் இதில் உள்ள ஹோல் மட்டும் மாறும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஜாபில் வந்து ரெண்டு ஹோல் போட போகிறோம். ஒன்று வந்து 6.4 mm டயாமீட்டரில் ஒரு ஹோலும் 5.2 mm டயாமீட்டரில் ஒரு ஹோலும் போட போகிறோம். அதுக்கு தகுந்தவாறு இந்த ஜாபை நம்ம மாற்றிக்க வேண்டியது. 7 பார்ட் நம்பர் 7 and 8. ஸோ இந்த பார்ட் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்சர்ட் ஆகும். ஸோ இட் வில் இன்சர்ட் லைக் திஸ். So the head height was given 9 mm. So from the center line above this line you mark 9 mm. You mark 9 mm. So இந்த gap பார்த்தீங்கன்னா 9 mm இருக்கு. ஒரு லைன் ஜஸ்ட் ரஃபாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அடுத்ததா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேருந்து 1.5 அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அடுத்ததாக இதோட டிஸ்டன்ஸ் கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் வந்து 24 mm. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன கட் மாதிரி இருக்கும். அந்த கட்டு வந்து இதில் தெரியாது, ஏன்னா we are going to insert this locking screw 90 degree rotation. ஸோ நம்ம 90 degree ரொட்டேட் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணுறதுனால இந்த கட்டு வந்து இங்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக தான் வந்து இங்கே தெரியும். அதனால் இதோட டயாமீட்டர் 24 நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ டயாமீட்டர் 24 அப்படின்னா 12 பிரிக்கணும். ஸோ இங்கேருந்து 12 mm, அதே போல் இங்கேருந்து 12 mm,
இங்கே சின்ன சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க, அது கேப் கொடுக்கல, அதனால் நம்மளே ஒரு லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் 0.5 mm கேப்பில் லைட்டாக ஒரு லைன். இங்கே பார்த்தீங்கன்னா லைஸாக ஸ்டெப் டர்னிங் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது மட்டும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 17 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 17ல் பாதி 8.5. ஸோ இங்கேருந்து 8.5 mm தள்ளிங்க, தள்ளி ஒரு லைன் போட்டுங்க. அதே போல் இங்கேருந்து 8.5 தள்ளி ஒரு லைன். ஸோ இது ஃபுல்லாகவே நார்லிங் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு சின்ன போர்ஷனில் நார்லிங் பண்ண மாதிரி காமிச்சாலே போதுமானது. லேஸாக அப்படி ஒரு இண்டிகேஷன் பண்ணிவிட்டு டர்ன் யுவர் டிராஃப்டர் டு 45 degree. ஸோ அடுத்ததாக இந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 ஃப்ரம் ஹியர் யூ ஹேவ் டு மார்க் 22 mm. ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, ஸோ நம்மளே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் ட்ரில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோலோட டயாமீட்டர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6.4 வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். 6.4 அப்படின்னா ரேடியஸ் வந்து 3.2. I am showing the hole in dotted line. So through this hole we have to insert the drill bit to drill the job here. The next thing is I am going to draw this part number 2, locating bush over here. You can see this overall height was 15 and this distance is 12 and the outer diameter is 18. We know that this distance is also 18, so we can insert the bush here. So this distance was given 12 mm. ஸோ இங்கேருந்து 12 mm மார்க் பண்ணிங்க. You can see a chamfer line of 2 into 45 degree. So you mark 2 mm and turn your drafter to 45 degree.
Next we shall saw this draw this collar. This gap is 3 mm because the total height is 15. Subtract 12 from 15, we will get 3 mm. So this height is 3 mm. Then this diameter was given 23. 23, half of 23 will get 11.5. 11.5. Here you can see a small groove here. You can draw by hand. Small groove. And you can see the hole was also chamfered here. I think this distance was not given. We shall take it as 1. The hole diameter was 12 mm. So split into 6 mm. The next thing, I am going to draw part number 3, locating peg. So we can insert this peg in this hole. We know that the gap is this one is a hole of diameter 20 mm. So we can insert the peg up to this point. So here the diameter was given 20 mm. So we can insert the peg up to this distance. So this point will exactly match here. And the distance was given. I am going to draw this box first. So the distance was given 28 mm. Then I am going to draw this threaded portion. M16 diameter, major diameter is 16 mm and the length is 23. So from here you mark 23 mm. (16) diameter, major diameter is 16, so divide into 88. 8. From here also you mark 8 mm. As this one is a threaded portion, you have to chamfer the corners to 45 degree.
So leave 0.mm gap to draw the thread. Then this rectangle I am going to draw. The distance gap was given 5 mm. And this is because of this circle of 32 mm diameter. So this distance will be 16, and this distance will not be 16 because you can see a cut here. So the distance between the center line to the top of the cut is 12 mm. So this gap will also be 12 mm. So this distance 16, this distance 12. So this distance is 12 mm, and this one 18. Sorry, 32 means 16. Then I am going to draw this box, which is of distance 17. Mark 17 mm rough line, and this distance was given 22, divided into 11 11. And the next one is this portion. The distance is 20 mm. And here the major diameter was given 16. So divide into 8 8 8 8 mm. Chamfer the corners. Here you can see these two surfaces are flat. Because of that, as per convention, we have to draw this cross to indicate the surface is flat, because these are all curved surfaces, but this one is a flat surface. So in order to show that this one is a flat surface, we have to draw this cross. Just to draw a line roughly, and in order to indicate the thread, draw two lines approximately 0.8 mm gap or 1 mm gap.